தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கும்பராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு அதிகமான குழப்பத்தை தன்னுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்குப்பா எவ்வளவு குழம்பி போயிருக்கீங்கன்னு கேட்டாலும் அவங்களுக்கும் தெரியாது. சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசி அப்படின்னாலே ஒரு குபேரன் ராசி. ஆமா. கும்பராசினாலே ஒரு அதாவது கோவிலோட கும்ப புனிதம் கலசம் கலசம்னு ஆமா சொல்லுவோம். கலசம் சொல்லுவோம். பல பேருடைய கர்மாவை நமக்கு எப்படி வந்து கோபுர கலசம் வந்து வாங்கியிருக்கோம். கீழே உள்ள அம்மன், கீழே உள்ள தெய்வங்கள், ஒரு என்ன சொல்லணும்னா எல்லா தெய்வங்களுடைய பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு கோவில் உள்ள கலசம் வந்து அந்த எனர்ஜி பவரை வாங்கி பிளஸ் கீழே கொடுத்துட்டு மைனஸை ஃபுல்லாக டீஆக்டிவேட் பண்ணி, அதே மாதிரிதான் நம்மளுடைய கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க, ஒரு அலுவலகத்துல இருக்காங்க, ஒரு ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இடத்துல உள்ள பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை அதை வாங்கிட்டு கூட இருக்கவங்களுக்கு ஃபுல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல எனர்ஜி பவரை கொடுத்துட்டு இவங்க கர்மா வாங்கிடும். அதனாலதான் இவங்களுக்கு குழப்பமே வரும். பொதுவாகவே நம்ம கும்பராசிக்காரங்க ஒரு தெளிவான மைண்ட் உள்ளவங்க. ஆனா மற்றவர்களுடைய கர்மாவை வாங்கி வைக்கும் போதுதான், மற்றவங்களுடைய பிரச்சனையை இவங்களுக்குள்ள வந்து மனசுக்குள்ள போட்டு டிஸ்டர்ப் பண்ணும் போதுதான் இவங்க அதிகமான குழப்பத்துக்குள்ள ஆளாக வேண்டிய சூழ்நிலை. அதுவும் இவங்களுடைய ராசியின் அதிபதியே கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக பலவிதமான இன்னல்கள், பலவிதமான குழப்பங்களை, பிரச்சனைகளை கொடுத்தார். அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஸோ அதுல இருந்து மாறக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான சூழ்நிலை, மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை, குருபகவானுடைய இந்த குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நம்முடைய கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் என்பது உண்மை. கண்டிப்பா சார். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? குடும்பத்தோட இருக்காங்கன்னா நம்ம சந்தோஷப்படணும். கும்பராசிக்காரங்க உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை சந்திச்சிட்டாங்க. இவங்க போய் அந்த குடும்ப உறவு வேணுங்கிறக்காண்டி நம்மளுடைய கும்பராசி எவ்வளவோ இறங்கிட்டாங்க. அதான் என்ன சொன்னாடே, இதுக்கு மேல எங்க உள்ள போயிடும்டா, பூமிக்குள்ள போயிடும்டாங்க. இடம் இல்ல. அந்த அளவுக்கு ஒரு அன்புக்காண்டி தன் குடும்பம் செதஞ்சு விடக்கூடாதுங்கிறக்காண்டி, தன்னுடைய குழந்தைகளுக்காண்டி, தன்னுடைய உறவுகளுக்காண்டி நம்மளுடைய கும்பராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப இறங்கி போயிட்டாங்க. ஆனா கும்பராசியை கல்யாணம் முடிச்சவங்க குதூகலமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கும்பராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய உண்மையான அன்பு, உண்மையான பாசத்தை இவங்களுடைய கணவரா இருக்கட்டும், இவங்களுடைய மனைவியா இருக்கட்டும், இனிமேதான் புரிஞ்சுக்கிட்டு, ஓ நம்ம வந்து இப்போ வரையும் பார்த்தது வந்து போலியான ஒரு நபரை பார்த்தோம், உண்மையான உறவு நம்ம அவங்க விட்டு வெளியே வந்துட்டோம்னு தேடி வந்து பேசக்கூடிய பாக்கியம், தேடி வந்து பழகக்கூடிய பாக்கியம், மீண்டும் மன்னிச்சிருங்கன்னு கேட்கக்கூடிய பாக்கியம்லாம் கும்பராசினியர்களுக்கு உறுதியா நடக்கும். கண்டிப்பா சார். நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு? ஏற்கனவே இருக்கக்கூடிய நண்பர்கள் கூடயும், இல்ல புதுசா ஏதாவது நண்பர்கள் வந்தா அவங்களோட உறவுகள் எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நண்பர்கள் அவர்களுடைய தேவைக்காக தான் இருப்பாங்க. கும்பராசிக்காரங்களுடைய தேவைக்கு என்னைக்குமே எந்த நண்பர்களுமே இருந்ததில்லை. ஸோ இவங்க எப்படி பயன்படுத்தலாம், இவங்க மூலம் எப்படி முன்னேறலாம், இவங்களை நம்ம எந்த விஷயத்த யூஸ் பண்ணிக்கலாம் தான் கும்பராசி கூட பொதுவாகவே நண்பர்கள் இருப்பாங்க. அது பெண்ணா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், எல்லாமே எடுத்துக்காட்டு தான். ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. அதுவும் நம்மளோட கும்பராசிக்காரங்க எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் காதல்ங்கிற விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். அதுக்கப்புறம் நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கைகளையுமே கொஞ்சம் ஒரு நிதானமான முடிவு எடுக்கணும். ஸோ இது இவங்க எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா கத்தி மாதிரி தான். இவங்க சரியா பயன்படுத்தி அவங்க சொல்றதெல்லாம் ஏத்துக்கிட்டு ஓகே நீங்க நல்லா இருக்கீங்கன்னு யோசிக்கிற வரையும் இவங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்க எப்ப அவங்களுடைய சுயரூபத்தை கண்டுபிடிச்சாங்களோ, எப்ப இவங்க வந்து அவங்களுடைய மைனஸை கண்டுபிடிக்காங்களோ, அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, கத்தி எப்படி காய்கறி வெட்ட பயன்படும், குத்த பயன்படுமோ, அதுக்கப்புறம் கும்பராசிக்காரங்களை ஒல்லி குத்திக்கிட்டே இருக்கிறது, கும்பராசிக்காரங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறதா கடந்த காலங்கள் நடந்துச்சு. ஸோ அந்த நிலை இப்ப மாறப்போகுது. இவங்க யாரெல்லாம் குறை சொன்னார்களோ, யாரெல்லாம் இவங்களை ரொம்ப அவமானப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்.